ஏபியில் நெக்ஸ்ட்டு சம் 16th சம். இதுவும் கிட்டத்தட்ட அந்த 4 நம்பர்ஸ் மாதிரி தான், ஆனால் சம் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. டிவைட் 20 into 4 பார்ட்ஸ் அப்படி கொடுத்துட்டாங்க. அதாவது 20 அப்படிங்கிறத 4 பார்ட்ஸாக பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. விச்சாரின் ஏபின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து 4 நம்பர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. விச்சாரின் ஏபி such that the product of the first and fourth part, the product of first and fourth is to the product of second and third. இந்த ரேஷியோ 2:3. ஏபியில் ஒரு 20 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. அதை 4 பார்ட்டாக பிரிக்கணும். ஏபி 4 பார்ட்டாக பிரிக்கும் போது அந்த 4 பார்ட் வந்து ஏபியில் இருக்கணும். ஒரு நம்பர் 20 இருக்குது, அதை 4 பார்ட்டாக பிரிக்கும்போது அந்த நம்பர் வந்து ஏபியில் இருக்கணும். இதுதான் நமக்கு சம். அப்போ இது 4 4 நம்பர்ஸ் பின்னு எப்போ எழுதுவோம்ல, அதுக்கு பதிலாக let 4 parts பின்னு நம்ம எழுதிக்கிறோம், அவ்வளோதான். அப்போ எப்படி எடுத்துக்குவோம் நம்ம? a - 3d a - d a + d a + 3d இப்படி தான் நம்ம எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு எப்போவுமே சம் அப்படின்னு போடுவோம். அதாவது சம் அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டுனா 20. ஏன்னா 20 தான் 4ஆக பிரிக்கிறோம். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டுனா 20 வரணும். இப்போ a - 3d + a - d + a + d + a + 3d is equal to 20. இதில் -3d + 3d கேன்சல் ஆயிரும், -d + d கேன்சல் ஆயிரும். 4a வந்து 20, அப்போ a வந்து 5. இதுதான் இதுதான் சம்மு. இதுதான் 4 பார்ட்ஸாக பிரிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்குன்னா, ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு பார்ட் அண்ட் 4th பார்ட் இஸ் டு ப்ராடக்ட் ஆஃப் செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட். செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட் இதனுடைய ரேஷியோ 2:3ன்னு கொடுத்துருக்கு. இதுதான் செகண்டாக கொடுத்துருக்கு. இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துருக்கு. அப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்ட் எது? இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு, இது செகண்ட் பார்ட்டு, இது தேர்ட் பார்ட்டு, இது 4th பார்ட். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து a - 3d, 4th பார்ட் வந்து a + 3d. இது ரெண்டோட ப்ராடக்ட். அப்போ ரெண்டையும் பெருக்கணும். இஸ்ட்டு செகண்ட் பார்ட் வந்து a - d, தேர்ட் பார்ட் வந்து a + d. இதோட ப்ராடக்ட்டு இதோட ப்ராடக்ட்டு 2:3ல் இருக்குது. இஸ் ஈக்குவல் டு 2:3. அதாவது இது எப்படி டிவிஷனில் எழுதலான்னா, a - 3d இதை வந்து முதல்ல பெருக்கி இது எழுதிக்கணும். இல்லை இருக்கட்டும், சரி இப்படி எழுதலாம். a - 3d into a + 3d by a - d into a + d is equal to 2/3 அப்படின்னு டிவிஷன் ஃபார்மில் எழுதுகிறோம். இப்போ இது a - b into a + b ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா? a² - b², a² - 3d the whole square. இது வந்து a² - d². a + b into a - bக்கு என்ன? a² - b², 2/3. இப்போ இது a² - 9d², 3 into 3 9, d into d d² by a² - d² is equal to 2/3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 into a² - 9d² is equal to 2 into a² - d². 3a² - 27d². இந்த 3யை உள்ளே கொண்டே 2க்கும் பெருக்கணும். அதே மாதிரி 2-ஐ வந்து 2க்கும் பெருக்கணும். 2a² - 2d². a² பூரா ஒரு பக்கமும் 3d² பூரா ஒரு பக்கமும் கொண்டாடணும். 3a² - 2a² is equal to -2d² + 27d². இதில் ஒரு a², 3 a² 2 a² போச்சுன்னா 1 a². இது 27 2 போச்சுன்னா 25 d². ஏக்கு வேல்யூ தெரியும் நமக்கு, என்னது 5ன்னு தெரியும். அதை போட்டால் 25 5² = 25 d².
அப்போ 25 இஸ் ஈக்குவல் டு 25 டி ஸ்கொயர். அப்போ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25/25 டி ஸ்கொயருக்கு 1. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். டி ஸ்கொயர் 1னா அதுக்கு ஸ்கொயர் ரூட்டு 1 தான், ஆனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. டிக்கு வந்து இதுதான் வேல்யூ. அப்போ இப்போ நமக்கு கேஸ் 1ல் வந்து ஏ என்னது 5, டி வந்து என்னது 1. நமக்கு வேண்டிய பார்ட்ஸ் எவ்வளவு, a மைனஸ் 3d, a மைனஸ் d, a ப்ளஸ் d, a ப்ளஸ் 3d. அப்போ 5 மைனஸ் 3 இன்ட்டு 1, 5 மைனஸ் 1, 5 ப்ளஸ் 1, 5 ப்ளஸ் 3 இன்ட்டு 1. இப்போ 5 மைனஸ் 3, 5 மைனஸ் 1, 5 ப்ளஸ் 1, 5 ப்ளஸ் 3. இப்போ 2, 4, 6, 8 கூட்டுங்க 20 வரும். 2 6 6 12 8 20 வரும் பாருங்கள். இதை கூட்டி பார்த்தீங்கன்னா கேஸ் 2ல் என்ன எடுத்துக்கணும், ஏ 5 டி மைனஸ் 1. அப்போ எப்படி வரும்னா 8 6 4 2 அப்படி ரிவர்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கல. ஆன்சர் என்ன, அந்த பார்ட்ஸ் 4 பார்ட்ஸ் ஆர் நம்பர்ஸ்க்கு பதிலாக பார்ட்ஸ் அவ்வளோதான். 2 4 6 8 இருக்கலாம், இல்லைன்னா 8 6 4 2 இருக்கலாம். இப்படி பிரிக்கலாம், இந்த மாதிரியும் பிரிக்கலாம், இல்லை 2 4 6 8 பிரிக்கலாம். அப்போ அப்படி பிரித்தோம்னா அந்த நம்பர் வந்து எப்படி இருக்கும், ஏபியில் இருக்கும். பாருங்கள் 2 டிஃபரன்ஸில் இருக்குது. ஏன்னா இது 2D டிஃபரன்ஸ்ன்னு சொன்னேன்ல, 2 கூடும் இல்லைன்னா 2 குறையும். ஏன்னா இந்த நம்ம எழுதியிருக்க இந்த ஏபி வந்து 2Dயோட காமன் டிஃபரன்ஸ் இருக்குது 2D. இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு பதிலாக பார்ட்ஸ்னு போட்டிருக்கு, அவ்வளோதான் இந்த கணக்கு. இதில் இந்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம், டி கண்டுபிடிக்கிறது.